SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். விளையாட்டு செய்திகளை ஸ்கோர் போர்ட் பகுதியில் இப்ப பார்க்கலாம். பதினோராவது ப்ரோ கபடி தொடரின் நேற்றைய லீக் ஆட்டங்களில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் மற்றும் யூபி யோதாஸ் அணிகள் வெற்றி பெற்றன. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் மற்றும் தமிழ் தலைவாஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி 34-27 என்ற புள்ளிக்கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற மற்றொரு லீக் ஆட்டத்தில் யூ மும்பா மற்றும் யூபி யோதாஸ் அணிகள் மோதின. இதில் சிறப்பாக விளையாடிய யூபி யோதாஸ் அணி 30-27 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் முகமதின் எஸ்சி அணியை வீழ்த்தி மும்பை சிட்டி FC அணி வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் முகமதின் எஸ்சி மற்றும் மும்பை சிட்டி FC அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்க எடுத்த முயற்சிகள் பலனளிக்காததால் முதல் பாதி ஆட்டம் கோல் எதுவுமின்றி முடிந்தது. இரண்டாவது பாதி ஆட்டத்தில் அபாரமாக செயல்பட்ட மும்பை 49வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்து 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. வெஸ்ட் இண்டீஸிற்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி 49 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதலாவது T20 போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய மகளிர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 195 ரன்களை குவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி துவக்க முதலே இந்திய வீராங்கனைகள் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் தடுமாறியது. இதனால் அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 146 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. 9வது பெண்கள் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தி இருக்கிறது. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் சீன அணிகள் பல பரீட்சை நடத்தின. ஆட்டத்தின் 30வது நிமிடத்தில் சீனாவிற்கு கிடைத்த பெனால்டி ஸ்ட்ரோக் வாய்ப்பில் அந்த அணியின் கேப்டன் ஜின்ஜுவான் ஜான் ஒரு கோல் அடித்தார். இந்திய அணிக்கு 41வது நிமிடத்தில் கனிகா சிவாஜ் ஒரு ஃபீல்ட் கோல் அடிக்க ஆட்ட நேர முடிவில் 1-1 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. இதனையடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்க பெனால்டி ஷூட் அவுட் முறை பின்பற்றப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா 5 வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இதில் இந்திய அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் ஜூனியர் ஆசிய கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணியை ஊக்குவிக்கும் வகையில் ஹாக்கி இந்தியா பரிசுத் தொகை அறிவித்துள்ளது. அதன்படி இந்திய மகளிர் அணியில் இடம் பிடித்த ஒவ்வொரு வீராங்கனைகளுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் என்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் அனைவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறது. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.